राधवा कृष्णा जय माता जी। हरे कुंज कृष्णा। बिहारी जय राधा माधवा जय कुंज बिहारी जय गोपी जनवल्लभा जय गिरिवर जय गोपी जनवल्लभा जय गिरिवरधारी जय गिरिवरधारी यशोदनन्दन प्रजनरञ्जन यशोदनन्दन प्रजनरञ्जन यमुनदीरा वनचारी यमुनदीरा वनचारी जय राधा माधवा जय कुंज बिहारी हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे जय राधा गोविंद राधे जय राधा श्यामा सुंदर राधे जय राधा रमण राधा रमण राधे निताय गौर हरि बोल हरि बोल निताय गौर हरि बोल जय जय प्रभुपाद जय लीला प्रभुपाद जय जय गुरुदेव श्रीला गुरुदेव अनंत कोटि वैष्णव प्रभुपाद की जय गुरु महाराज की जय निताय गौर प्रेमानंदे हरि हरि बोल हरे हरे बोल। हरे कृष्णा हरे कृष्णा। குருஜி எல்லாருக்கும் நமஸ்தே எல்லாருக்கும் நமஸ்தே. எல்லாருக்கும் காலை வணக்கம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. हरे कृष्णा माता जी। हरे कृष्णा माता जी हरे कृष्णा प्रभु जी तो वीडियो हरे बोल हरे कृष्णा हरे कृष्णा माता जी எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா. हरे कृष्णा ஹரே கிருஷ்ணா. ஸ்லோகா தெரியுதா எல்லாருக்கும்? தெரியுது மாதாஜி. தெரியுது மாதாஜி. ஓகே மாதாஜி சூப்பர். हरे कृष्णा. நம்ம இன்னைக்கு கிளாஸ் ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு பகவத்கீதா 3வது அத்தியாயம் 24வது ஸ்லோகம். ஹரி போல். ரேணுகா மாதாஜி மல்லேஸ்வரி மாதாஜி நம்ம ரிப்பீட் பண்ணலாமா? हरे कृष्ण माता जी பண்ணலாம் माता जी. ஓகே மாதாஜி ஹரி போல். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பதம் 24. பதம் 24. உத்சீதேயுர் உத்சீதே इमे लोका उत्सीदेयुर् इमे लोका
उत्थिते इमे लोका लोका हरे कृष्ण उत्सीदेयुर्इमे लोका उत्थिते लोका लोका न कुर्याम् न आम कर्म चेदहम् कर्म अहम न कुर्याम् कर्म चेदहम् नकुर्यां कर्म चेत्यहम् न कुर्याम् कर्म चेदहम् नकुर्यां कर्म चेत्यहम् शङ्करस्य संगस्य च कर्ता स्याम् सकर्तास्याम् शङ्करस्य च कर्ता स्याम् सकर्तास्याम् शङ्करस्य च कर्ता स्याम् संकर्त्य सकर्तास्याम् उपहन्याम् उपहन्याम् इमाः प्रजाः प्रजाः उपहन्याम् इमाः प्रजाः उपहन्याम् इमाः प्रजाः उपहन्याम् इमाः प्रजाः उपहन्याम् इमाः प्रजाः उत्सीदेयुर्इमे लोका इमे लोका न कुर्याम् कर्म चेदहम् न कुर्याम् कर्म चेदहम् शङ्करस्य च कर्ता स्याम् शङ्करस्य सहतास्यम् उपहन्याम् इमाः प्रजाः उपहन्याम् इमाः प्रजाः हरि बोल हरे कृष्णा हरे कृष्णा ரேவதி மாதாஜி ட்ரை பண்றீங்களா? ஃபர்ஸ்டே கை தூக்கிட்டீங்க நம்ம. उत्सीतेयुर्इमे लोका न कुर्यां कर्म चेदहम् शङ्करस्य सकर्तास्याम् उपहन्याम् इमाः प्रजाः द्वैत गदाधारा शिवाशादि गौरभक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 बोल हरे कृष्णा. என்னையோட ஸ்லோகாவோட மொழிபெயர்ப்பு யாராவது வாசிக்க முடியுமா தமிழ்ல? நான் வாசிக்கிறேன் மாதாஜி. மாதாஜி. நான் விதிக்கப்பட்ட கடமைகளை செய்யாவிடில் மாதாஜி வாசிக்கவா? ரேவதி மாதாஜி கண்டினியூ பண்ணுங்க. யார் வாசிக்கிறீங்க? இல்ல நான் விதிக்கப்பட்ட கடமைகளை செய்யாவிடில் இந்த உலகங்கெல்லாம் சீரழிந்து விடும். தேவையற்ற ஜனங்கள் தோன்றுவதற்கு காரணமாகி விடுவேன். அதன் மூலம் எல்லா உயிர்வாழிகளின் அமைதியையும் அழித்தவனாகி விடுவேன். ஹரி போல் ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ரேவதி மாதாஜி. சாரி சாந்தா மாதாஜி, எனக்கு யாரு வாசிக்கிறீங்கன்னு. ஹரே ஹரே கிருஷ்ணா. ரெண்டு மாதாஜிக்கும் தேங்க்யூ. ஹரி போல். ஹரி போல். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல வந்துட்டு இன்னைக்கு 24வது ஸ்லோகத்துல இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, பகவான் வந்துட்டு அதாவது அவர் வந்து நான் வந்து நம்ம என்ன ஒரு டியூட்டி செஞ்சாலும் அதை வந்து நம்ம ஸ்ரத்தையோட செய்யணும். அதாவது ஏனோ தானோன்னு செய்யாம அதை வந்து ஒரு பொறுப்போட இல்லைன்னா அதை வந்து அக்கறையா நம்ம அதை செய்யணும் அப்படின்ட்டு வந்துட்டு பகவான் சொன்னாரு. சோ இந்த ஸ்லோகத்துல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்படி நான் என்னோட டியூட்டியை வந்து நான் ஒழுங்கா செய்யலைன்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு வந்துட்டு அவர் இந்த ஸ்லோகத்துல வந்து அவர் சொல்றாரு. சோ இங்க வந்துட்டு
நம்ம இதுக்கு முன்னாடி 2வது சாப்டர்ல வந்து வர்ணசங்கரா அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை பார்த்திருப்போம். சோ அது என்ன அப்படின்னா இந்த தேவையற்ற சந்ததி அப்படிங்கிறது வந்து அதோட பொருள். சோ இங்க வந்து பகவான் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது இந்த சமுதாயம் வந்து சீர்குலைஞ்சிரும், அதாவது மக்கள் வந்து கெட்டு போயிடுவாங்க அப்படிங்கறத வந்து அவர் சொல்றாரு. சோ இங்க வந்துட்டு இதுல வந்து நம்மளுக்கு வந்து நம்ம ஆச்சாரியர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்போ வந்து சமுதாயம் வந்து எப்படி கெட்டு போகுது? பகவான் சரி ஓகே, அவர் சத்திரியர், அவர் வந்துட்டு ஒரு கிரகஸ்தா, அவரோட டியூட்டி செய்யறாரு. பட் இதை அவர் செய்யாம போன்றதுனால சமுதாயம் எப்படி நாசமாகும் அப்படிங்கறத வந்துட்டு இந்த ஆச்சாரியர் சொல்றாங்க. சோ இங்க வந்துட்டு மெயினா வந்துட்டு நம்மளுக்கு பகவான் வந்து அவர்தான் இந்த வர்ணங்கள் அண்ட் ஆசிரமங்கள் ரெண்டுத்தையுமே வந்துட்டு அவர்தான் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. ஆஹ் ஓ இத நான் சேஞ்ச் பண்ணுமா? ஓகே, இது எனக்கு எப்படி சேஞ்ச் பண்ண தெரியுது. எல்லாருக்கும் டைமர் தான் தெரியுதா? எஸ் மாதாஜி, ஆமா டைம் And தெரியுது. Hare Krishna. Sorry. தெரியுது மாதாஜி, தெரியுது உங்களை. இன்னைக்குதான் இல்லைன்னு தெரியுது மாதாஜி. தருமா ஆஹ் சாரி நான் வந்துட்டேன். டைமர் ஸ்பாட்லைட்ல இருக்கு, நீங்க தெரியுறீங்க. டைமர் ஸ்பாட்ல இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே, எனக்கு தெரியல பிரபு, அது எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஹரே கிருஷ்ணா. தரு மாதா எஸ் மாதாஜி. டைமர் தாண்டா தெரியுது. நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன், என்னன்னு தெரியல. ஷேரிங் நான் ஸ்டாப் பண்ணிடுறேன், நீ கிளாஸ் எடு. நோ ப்ராப்ளம், அது ஸ்கிரீன் ஷேர் ஆயிருக்கு மாதாஜி, அவ்வளவுதான். இட்ஸ் ஓகே. ஓகேடா ஓகேடா. சோ வந்துட்டு ஓகே, வில் கண்டினியூ. சோ அப்ப வந்துட்டு இங்க அந்த வர்ணசங்கரா வந்துட்டு எப்படி வருது? இப்ப தெரியுதா மாதாஜி? வந்துருச்சு வந்துருச்சு ஓகேவா? மாதாஜி, ஸ்பாட்லைட் ஆயிட்டீங்க. ஓகே, வெரி குட். சோ அப்ப வந்துட்டு நம்மளுக்கு இந்த வர்ணங்கள் ஆசிரமங்கள் ரெண்டுத்தையுமே வந்துட்டு பகவான் தான் கொடுத்திருக்காரு. சோ அப்போ ரெண்டுத்தையும் அவரே கொடுத்துட்டு அவர் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணலன்னா எப்படி? சோ இந்த வர்ணங்களுக்குள்ளதான் வந்துட்டு பிராமணா, சத்ரியா, வைஷ்யா, சூத்ரா வருது. ஆசிரமங்களுக்குள்ள நம்மளோட பிரம்மச்சரியம், கிரகஸ்தா, வனப்பிரஸ்தா, சந்நியாசம். சோ ரெண்டுத்தையுமே அவர் தான் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. ஏன்னா நம்ம ப்ராப்பரா இந்த வர்ணங்களும் இந்த ஆசிரமங்களையும் ஃபாலோ பண்ணி நம்மளோட செயல்களை வந்து நம்ம தூய்மை பண்ணி அவர்கிட்ட வந்து அந்த தர்மத்தைப்படி நம்ம இருந்து வாழ்ந்து போய் சேரணும் அப்படிங்கறதுனால. சோ அவரே வந்து இந்த வர்ணங்களையும் ஆசிரமங்களையும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா நம்ம எல்லாரும் எப்படி பண்ணுவோம்? கிருஷ்ணரே அப்படிதான் பண்ணாருப்பா, நம்ம எதுக்கு ஃபாலோ பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆயிடுவோம் அப்படிங்கறது வந்து இங்க கிருஷ்ணர் சொல்றாரு. சோ அப்படி வந்து நம்ம தர்மத்தை ஃபாலோ பண்ணாத போது என்ன ஆகுது அப்படின்ட்டு வந்துட்டு இங்க ஆச்சாரியர் நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சமுதாயம் வந்துட்டு அப்புறம் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் ஃபாலோ பண்ணாது. அப்ப இப்படி ஃபாலோ பண்ணாம இருக்கும் போது எல்லாரோட மனசுமே வந்து கெட்டு போறதுனால என்ன ஆகுதுன்னா, இன்னும் வர வர அடுத்தடுத்த ஜென்ரேஷனும் வந்துட்டு இந்த மாதிரி மோசமா பிறக்குது அப்படின்ட்டுன்னு. சோ அதனாலதான் இப்ப இந்த கலியுகத்துல வந்துட்டு நம்மளுக்கு இந்த முன்னாடி யுகத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு இருக்காது. பட் கலியுகத்துல பாத்தீங்கன்னா என்னைக்கு பார்த்தாலும், அதாவது அதை வந்து ஒரு சென்சஸாவே சொல்றாங்க. ஒரு பெர் மினிட்ல வந்துட்டு இந்த நாட்டுல வந்து எவ்வளவு கொலை நடக்குது, எவ்வளவு கொள்ளை நடக்குது, எவ்வளவு கற்பழிப்பு நடக்குது, இது வந்து பெர் மினிட் கால்குலேஷன்ல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்து என்ன ஆகுறோம் அப்படின்னா, தர்மத்தை ஃபாலோ பண்ணாம இருக்க இந்த கலியுகம் வந்து இன்னும் சீர்குலைஞ்சுக்கிட்டே போகுது அப்படின்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு ஆச்சாரியா சொல்றாங்க. சோ இது வந்து ஏன் அப்படின்னா இந்த வர்ணசங்கரா மூலமா, அதாவது தேவையற்ற சந்ததி. சோ நம்மளுக்கு ஒரு சந்ததியை வந்துட்டு நம்ம தர்மத்துப்படி ப்ராப்பரா நம்ம வந்து அதுக்காக நம்ம இந்த சம்ஸ்காரம் இது எல்லாமே செஞ்சு பறக்கும் போது அப்படி ஒரு குழந்தை வந்து சமுதாயத்துக்கு வந்து ரொம்ப உகந்ததா இருக்கும், அதாவது மத்தவங்களுக்கு நன்மை செய்யற மாதிரி இருக்கும். பட் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாம நம்மளுக்கு வந்து அடுத்த ஜென்ரேஷன் வராங்க அப்படின்னா அது வந்து இந்த சொசைட்டியை வந்து இப்படிதான் நாசம் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட் இங்க வந்துட்டு நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஒழுங்கான ஒரு லீடர் இல்லைன்னா ஒரு குடும்ப தலைவரா இருக்கட்டும், இல்ல ஒரு கூட்ட தலைவனா இருக்கட்டும், ஒரு ஒழுங்கான ஒரு தலைவர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவர் வந்துட்டு இல்ல ஒரு கம்பெனிலேயே பார்த்தா அப்படின்னா ஒரு குட் லீடர் எப்படி இருப்பாங்கன்னா, ஏதாவது ஒரு சூப்பரா ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஃபுல்லா சக்சஸ் ஆயிடுச்சு, இல்ல ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா, இல்ல வந்து இது நம்ம ஃபுல் டீம் எல்லாருமே வந்து சேர்ந்து முயற்சி பண்ணிருக்காங்க, நம்ம எல்லாரோட உழைப்பால இப்படி நடந்திருக்கு. ஆனா அதே இது அதுல ஒரு பிரச்சனை இல்ல ஒரு தப்புன்னு வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது வந்து என்னோட காரணம், இதுக்கு வந்துட்டு என்னோட தப்பு, நான் சரியா வந்து நடத்தி எடுத்துட்டு போல அப்படின்னு ஒரு நல்ல லீடர் சொல்லுவாங்க. சோ இங்க வந்துட்டு அவர் பகவான் வந்துட்டு அகம் பீஜ பிரதப்பிதா, அதாவது எல்லா பிரஜைகளுக்கும் அந்த பீஜா அந்த அந்த விதை அளிக்கும் தந்தை வந்து நான் தான் அப்படிங்கறது வந்து அவர் சொல்றாரு. சோ ஒரு நல்ல அப்பாவை அவர் என்ன சொல்றாரு, இந்த பசங்க எல்லாம் சொன்ன பேச்சு கேட்கல, எல்லாம் வந்துட்டு தருதலையா சுத்தி வருது அப்படின்னா இதுக்கும் காரணம் நான் தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பகவானே வந்து பழியையும் ஏத்துக்கிறாரு.
சோ அதனால நான் ஃபர்ஸ்ட் ப்ராப்பரா இருக்கணும். நம்ம போன கிளாஸ் எல்லாம் பார்த்த மாதிரி அப்பா அம்மா ஒழுங்கா இருக்கும் போதுதான் அதை பார்த்துட்டு அந்த பசங்களுமே வந்துட்டு என்னது நல்லபடியா வளர முடியும். சோ இவங்க வந்துட்டு அவர் நம்மளுக்கு எல்லாருக்கும் அப்பாவை என்ன சொல்றாருன்னா இந்த பழியையுமே வந்து அவரே ஏத்துக்கிறாரு, கிருஷ்ணர் எடுத்துக்கிறாரு. சோ அதனால வந்துட்டு இது என்னோட டியூட்டி. நான் வந்து ஒழுங்கா இருக்கிறத பார்த்தாதான் இந்த ஃபியூச்சர்ல வர சொசைட்டியும் வந்துட்டு ஒழுங்கா வந்து அவங்களும் தர்மத்தை வந்து கடைபிடிக்க ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு பகவான் சொல்றாரு. சோ இப்ப நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கலியுகத்துல இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஆனா பகவான் வந்துட்டு ஏன் அப்ப நம்மளை திருத்துவதற்கு வரல அப்படின்ட்டு வந்து நம்மளுக்கு கேள்வி வரலாம். ஏன்னா வந்து அவரு நம்ம பகவத்கீதாலே சொல்லியிருக்காரு இல்லையா, யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரதா அப்படின்ட்டு நம்மளோட இந்த மகாபாரதம் சீரியல் எல்லாம் அப்படியே வரும். இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்லோகம். சோ தர்மம் எங்கெல்லாம் இப்ப அதாவது வந்து கொலைதோ இந்த தர்மத்தை காக்குறதுக்காகவும் நான் வந்து மீண்டும் மீண்டுமே நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி பகவான் ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. சோ அப்ப கலியுகத்துல இவ்வளவு பிரச்சனை நடக்குது, அப்படி என்ன இன்னும் ஆளை காணுமே அப்படின்னு நம்மளுக்கு இந்த கொஸ்டின் வரும்போது, இப்போ வீட்டுல வந்துட்டு ஒரு பையன் வந்துட்டு தப்பு பண்றான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் அப்பா அம்மா வந்துட்டு அதை எப்படி ப்ராப்பரா பண்ணணும், இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுப்பா, இதை வந்து இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதாவது ஒண்ணும் இல்ல, ஒரு செருப்பை வந்து வீட்டுக்குள்ள போட்டு வர்றதுன்னு வச்சுக்கோங்களேன். டக்கு டக்குன்னு சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா குழந்தைய செருப்பு போட்டு அப்படியே வீட்டுக்குள்ள வந்துரும். அப்ப அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, இல்ல இல்லைங்க பாரு, நான் இப்படி செருப்பை கழட்டி போட்டுருக்கேன், நீ இந்த மாதிரி கழட்டி போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி அந்த குழந்தை கேட்காத போது என்ன சொல்லுவாங்க, ஏய் மரியாதைக்கு செருப்பை இங்க போட்டுப்போ, இல்லைன்னா அவங்க திட்டுவாங்க பாத்துக்கோ வீட்டுல இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க, மிரட்டுவாங்க. அடுத்தது மூணாவது அப்பயும் அந்த குழந்தை சொன்ன பேச்சு கேட்காதப்ப என்ன பண்ணுவாங்க, அடி போடுவாங்க. போடுற செருப்பு எல்லாம் போடுற, வீட்டுக்குள்ள போடுற அப்படின்னு அடி போடுவாங்க. சோ அதே மாதிரி இந்த கலியுகத்திலயும் ஃபர்ஸ்ட் பகவான் எப்படி வராரு, எக்ஸாம்பிளா இருக்கிறதுக்காக அவர் சைத்தன்ய மகாபிரபுவா வராரு. ஒரு நல்ல பக்தனா, நல்ல ஒரு கிரகஸ்தனா, நம்ம வந்துட்டு நல்ல டிவோட்டியா நம்ம வந்து எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்மளுக்கு வந்து வாழ்ந்து காட்டுறாரு. சைத்தன்ய மகாபிரபுவா வந்துட்டு அந்த அவதாரத்துல வாழ்ந்து காட்டுறாரு. 500 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து வாழ்ந்து காட்டி அதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன சொல்யூஷன், இந்த ஹரிநாம சங்கீர்த்தனத்தையும், அதாவது கலிகால நாம ரூபேன கிருஷ்ண அவதாரா அப்படின்னு, இந்த கலியுகத்துல கிருஷ்ணர் வந்து அவரோட நாம ரூபத்துல வருவாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து நான் வாழ்ந்து காட்டிட்டாரு. நம்மளுக்கு சொல்யூஷனா நம்மளோடயே இருக்காரு. இப்ப வந்து நாம ரூபத்துல நம்ம எல்லாருமே ஜபம் பண்றோம், கிருஷ்ணரோட நாமத்தை சொல்றோம் இல்லையா. சோ இந்த கலிகாலத்துல அவர் நாம ரூபத்துல இருக்காரு அப்படின்னு புராணங்கள்ல சொல்லுது. அடுத்தது பகவத்கீதாவும் இப்ப நம்மளோட இருக்காரு. இப்ப நம்ம எல்லாருமே அன்றாட டெய்லி பியூட்டிஃபுல்லா பகவத்கீதா எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். சோ இந்த பகவத்கீதாவும் நான் தான் அப்படிங்கறத வந்துட்டு அவர் இன்னொரு இடத்துல சொல்றாரு. சோ பகவத்கீதாவா நான் இருக்காரு. சோ பகவத்கீதா என்ன பண்றாரு, நம்மளுக்கு ஃபுல்லா அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. நீ இப்படி இப்படி இருக்கணும், இப்படி இப்படி இருக்கக்கூடாது, ஒரு லீடர் எப்படி இருக்கணும், ஒரு டிவோட்டியா நீ எப்படி நடந்துக்கணும், உன்னோட டியூட்டியை வந்து கடமையை நீ செய்யணும் இப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து வாழ்ந்து காட்டினாரு. அடுத்தது இப்ப நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வார்னிங் மாதிரி கொடுக்காரு. இதுவும் சொல்லி கேட்காதப்ப என்ன ஆகும், கலியுகத்தோட எண்டுல அடுத்தது கல்கியாவும் அவர் வருவாரு. அப்ப அடி தும்சம் தான். அப்ப என்ன பண்ணோம், நம்ம திருப்பி அப்ப அழிஞ்சு போயிட்டு திருப்பி அடுத்த பிறவியில வந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்போம். சோ பகவான் இப்படி நம்ம கூடயே தான் இருக்கிறாரு. நம்மளுக்கு எல்லா விதத்திலயுமே வந்துட்டு நம்ம அவருக்கு வந்து என்ன, அவருக்கு வந்து நம்மள பனிஷ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசையா ஒண்ணும் கிடையாது. அவருக்கு வந்து எப்படியாவது இந்த சொன்ன பேச்சு கொஞ்சமாவது கேட்டு இந்த குழந்தை ஒரு நல்ல பிள்ளையா வளர்ந்துறாரா அப்படிங்கிற ஒரு ஆசைதான் அப்படின்னு. சோ இதுல வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, நான் அந்த இப்போ கிருஷ்ணர் வந்துட்டு இப்போ ஒரு பேட் எக்ஸாம்பிளா வந்து என்னன்னா, அவருக்கு மட்டும் ஒரு 16,108 மனைவிகள் வச்சிருக்காங்க, நான் ஒரு 2 வச்சுக்கிட்டா என்ன அப்படின்ட்டுன்னு. ஏன்னா ஓகே அவரை பார்த்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நானும் வச்சுக்கிறேனே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. சோ ஆக்சுவலி இந்த ஸ்லோகத்துல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம வந்து பகவானை வந்துட்டு இமிட்டேட், அதாவது திருப்பி அவரை மாதிரியே நடிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணக்கூடாது, பட் அவர் சொல்றதை வந்து ஃபாலோ பண்ணணும். இமிட்டேட் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது, ஆனா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இமிட்டேட் பண்றது எப்படி அப்படின்னா அதுவுமே வந்துட்டு எவ்வளவு பெரிய ஒரு அபராதம் அப்படின்ட்டுன்னு. சோ இப்ப வந்துட்டு பகவான் இருக்கிறாரு, அவரு கோவர்த்தன் மலையை தூக்குனாரு, நம்மளால தூக்க முடியுமா? கோவர்த்தன் மலையை விடுங்க, அதுல ஒரு பாறையை கூட நம்மளால தூக்க முடியாது. அதே மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு நிறைய பேர் என்ன அப்படின்னா, சிவபெருமானை வந்து நான் காப்பி பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி, சிவபெருமான் வந்து அவர் வந்துட்டு என்னது லைக் கஞ்சா மாதிரி யூஸ் பண்றாரு, அதனால நானும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல நிறைய பேர் நானும் வந்து சிவந்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நிறைய பேர் சுத்துவாங்க. சோ இதெல்லாம் அவர், ஆனா சிவபெருமான் வந்து எவ்வளவு சூப்பர் அப்படின்னா, அவர் வந்து இந்த புராணத்துல வந்துட்டு அவர் அங்க பார்வதி தேவி கிட்ட வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா,
பும்சः கிருபயதோ பத்ரே சர்வாத்மா பிரியதே ஹரிஹி பிரீத்தே ஹரோ பகவதி பிரியே அகம் சச்சராச்சர அப்படின்ட்டுன்னு. அதாவது இங்க பத்ரே அப்படின்னா அவங்க பவானி அவங்களோட வைஃப சொல்றாங்க. அதாவது எல்லா ஜீவராசிக்கும் யார் ஒருத்தவங்க ரொம்ப கிருப்பையா அதாவது கருணையோட இருக்காங்களோ அவங்க அந்த எல்லா ஜீவன் அந்த அவங்கள வந்து எல்லாருக்குமே அந்த ஹரிக்கு பிடிக்கும். அப்படி பிரியத்தே ஹரோ பகவதி அதாவது அந்த ஹரிக்கு வந்துட்டு யாரெல்லாம் பிடிச்சிருக்கோ பிரியேகம் சச்சராச்சரம் அந்த அவங்க எல்லாரையுமே வந்து எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு சிவபெருமான் சொல்றாங்க. சோ நம்ம இங்க சிவபெருமான் மாதிரி நிறைய பேர் காப்பி பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இது ஆக்சுவலி சிவபெருமான் எதுக்கு முன்னாடி சொல்றாரு அப்படின்னா, இந்த பார்க்கடலை கடைஞ்சு அதுல இருந்து நிறைய விஷம் வரும் இல்லையா? இப்போ விஷம் வரும்போது இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிக்கும் டக்குன்னு உடனே வந்து கஷ்டம் வந்துருமா. அதாவது எல்லா இடத்துலயும் அந்த பாய்சன் வந்துட்டு அப்படியே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ மத்தவங்க எல்லா ஜீவராசியும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால சிவபெருமான் என்ன பண்றாருன்னா இந்த மாதிரி வந்து பவானி அதாவது அவங்களோட பத்னி கிட்ட சொல்லிட்டு அந்த விஷத்தை வந்து அவ அப்படியே பருக போறாரு. சோ இதுல இருந்து சிவபெருமான் அவ்வளவு விஷத்தை குடிக்கிறாரு. இந்த மாதிரி நம்மளால குடிக்க முடியுமா? ஆனா சிவபெருமான் வந்துட்டு இந்த மாதிரி அவர் வந்துட்டு இந்த அதாவது கஞ்சா யூஸ் பண்ண இந்த மாதிரி எல்லாம் மட்டும் வந்து நிறைய பேர் சொல்றாங்க. பட் இது மாதிரி மத்த ஜீவராசி கஷ்டப்படக்கூடாதுன்னு அவர் வந்துட்டு இந்த மாதிரி அவர் விஷத்தையே அப்படி பெரிய பருகி அதோட நீலகண்டா அப்படின்னு அவர் ஆயிடுறாரு. சோ இதெல்லாம் வந்து நம்மளால பண்ண முடியாது. சோ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, சிவபெருமான் மாதிரியோ இல்ல பகவான் கிருஷ்ணர் மாதிரியோ நம்ம நடிக்க ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்கள மாதிரி கோவர்த்தன் மேலையும் தூக்க முடியாது, விஷத்தையும் நம்மளால பருக முடியாது. பட் அவங்க சொன்ன விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணணும். சோ எப்படி இந்த சிவபெருமான் வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு அப்படின்னா, எல்லாருமே வந்துட்டு மத்த எல்லா ஜீவராசிக்கிட்டயும் வந்துட்டு அன்போட இருக்கணும், கருணையோட இருக்கணும். அப்படிப்பட்டவங்களதான் பகவானுக்கு பிடிக்கும், விஷ்ணுக்கு பிடிக்கும். அந்த ஹரிக்கு யாரை பிடிச்சிருக்கோ அந்த எல்லாரையுமே வந்து எனக்கும் பிடிக்கும் அப்படின்ட்டு வந்துட்டு இங்க சிவபெருமான் சொல்றாரு. சோ நம்மளோட நடத்தை எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து நம்மளோட பகவானியா இருக்கட்டும் இல்லைன்னா பெரிய பெரிய ஆச்சாரியர்களா இருக்கட்டும் அவங்கள மாதிரியே நானும் வந்து இமிட்டேட் பண்ண போறேன், நடிக்க போறேன் அப்படிங்கிறது இல்லாம அவங்க என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்களோ நம்ம வந்து அதை ஃபாலோ பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். லைக் நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நம்மளோட பகவான் வந்துட்டு ராமச்சந்திரரா வர்றாரு. அப்ப வந்து லார்ட் ராமாவா வரும்போது அவர் என்ன பண்றாரு, அங்க தசரதா வந்துட்டு அடுத்த நாள் வந்து நீதான் வந்து அரசன் அப்படின்னு சொல்லும் போது அந்த மொத்த ஊரே வந்து அப்படியே ஜேன்னு இருக்கும். அதாவது தசரதாவே வந்துட்டு பயங்கர ஒரு சிறந்த ஒரு ராஜா. ஆனா அவரோட அங்க வந்துட்டு அவரு நான் அடுத்தது ராமரை வந்து பட்டாபிஷேகம் பண்ண போறேன்னு சொன்னோன்னே அந்த மொத்த தர்பாரு அப்புறம் இதெல்லாம் கேட்டு வெளியில ஊர் வரைக்கும் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லுவான். அதாவது தன்னோட அப்பாக்கே பொறாம வர அளவுக்கு அவங்க வந்து ராமரோட நாமத்தை சொல்லுவாங்களாம். ஆனா அந்த அளவுக்கு தசரதாக்கு வந்து பயங்கர பெருமையா சந்தோஷமா இருக்கும். ஆனா ராமர் இது எல்லாத்தையுமே ஒரு சேவையா வந்துட்டு வாங்கிக்கிறாரு. அழுது அப்படியே டிப்ரெஷன்ல உட்கார்ந்து இருக்காரு. அப்ப கைகேயி வந்து அங்க சொல்றாங்க, அதாவது ராமா உங்க அப்பா வந்துட்டு இப்படி சத்தியம் பண்ணியிருக்காரு. சோ உங்க அப்பாவோட வார்த்தை என்ன அப்படின்னா, நீ வந்து காட்டுக்கு வந்துட்டு இத்தனை வருஷம் போய் நீ வனவாசம் இருக்கணும். அந்த நேரத்துல வந்து பரதன் வந்து ராஜாவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கைகேயை வந்துட்டு இங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. அதையும் வந்துட்டு பகவான் வந்து எப்படி இது வந்து அயோத்தியா காண்டத்துல வருது. சோ பகவான் எப்படி எடுத்திருக்காருன்னா, எங்க அப்பா ப்ராமிஸ் பண்ணா நான் அதை ஃபுல்ஃபில் பண்ணிடுவேன். ஏன்னா எங்க அப்பாவோட வார்த்தை என்னைக்குமே தவறக்கூடாது அப்படிங்கறத எங்க பகவான் வந்துட்டு அந்த கைகேயிக்கு சொல்றாரு. சோ இதனால ஒரு பிரச்சனை இல்லை. இதை சொல்றதுக்கு அப்பா நீங்க என்கிட்ட தயங்கினீங்க, இதுக்கு வந்து உங்களோட ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ராமர் வந்து அங்கேயே வந்துட்டு அங்க அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு காட்டுக்கு கிளம்புறாரு. சோ இங்க வந்துட்டு ராமர் வந்து காட்டுக்கு கிளம்பணுங்கிறது அவசியம் இல்லை. இன்ஃபேக்ட் காட்டுக்கு கிளம்பும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அயோத்தியவாசி அப்படியே கோடி கூடி எல்லாரும் திரண்டு வந்து ராமர் போனதுக்கு அப்புறம் அயோத்தியா எங்களுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ராமர் பின்னாடியே வந்துருவாங்க. ராமரோட அதுக்கப்புறம் காடு வரைக்கும் இருந்தா அன்னைக்கு நைட்டு எல்லாருமே காட்டுலயும் இருப்பாங்க. காட்டுலயும் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் ராமர் வந்து என்ன இவங்க எல்லாம் தூங்குனதுக்கு அப்புறம் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. சோ இந்த மக்கள் எல்லாம் வச்சு இப்போ ஒரு நார்மல் ஒரு சராசரி மனுஷனா என்ன பண்ணிருப்பான், இவ்வளவு மக்கள் என் பின்னாடி இருக்காங்க, அப்ப நான் தான் ராஜா ஆவேனாங்கன்னு அவங்க போராட்டம் பண்ணிருக்கலாம். பட் ராமர் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு அவரோட வைஃப் சீதா அப்பதான் கல்யாணம் வேற ஆயிருக்கும். அவங்களெல்லாம் கூட்டிட்டு போக வந்துட்டு இல்ல சீதா நீ வர வேண்டாம்லாம் அவர் சொல்லுவாரு. ஆனா சீதா என்ன சொல்லுவா, நீங்க எங்க இருக்கீங்களோ எனக்கு அதுதான் அயோத்தியா அப்படின்னு சொல்லிட்டு சீதா தேவியும் கிளம்பி வந்துருவாங்க.
ஸோ அவரோட வைஃபையும் கூட்டிட்டு தம்பி வந்துட்டு வர வேணாம்னு சொன்னா அவர் கேட்க மாட்டாரு. ஸோ லக்ஷ்மணன் அப்படியே கூட வந்துடுறாங்க. ஸோ தர்மா வந்து இவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அவங்களோட அப்பாவோட கௌரவத்தை வந்து நிலைநாட்டுறது ஒரு பையனோட கடமை. ஒரு அதாவது ஒரு சத்திரியனா வந்துட்டு இது வந்து ஒரு ராஜா இதை இப்படி ப்ராமிஸ் பண்ணா அதையும் நான் வந்துட்டு நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எந்த விதமான அதுல ஒரு சங்கோஜமும் படாம ராமர் வந்துட்டு அவரோட இந்த டியூட்டியை வந்து கடமையை செஞ்சாரு. சோ நிறைய பேருக்கு வந்து அந்த இதெல்லாம் படிக்கும்போது அப்படியே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதாவது ஐயோ ராமர் இப்படி பண்றாங்களே, சீதாக்க வந்து அவங்க இந்த அளவுக்கு இன்னசென்ட்டா இருப்பாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு அந்த காட்டுல போடுறதுக்கு அந்த ட்ரீ பார்க், அதாவது அந்த மரத்தோட அந்த பட்டை எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ட்ரெஸ் தானே இருக்கும். அதெல்லாம் அவங்களுக்கு போட கூட தெரியாதாம். அது வந்து அப்படியே அவ்வளவு லூஸா இருந்து அவங்க ஸ்கின்ல இருந்து அப்படியே அது வழிஞ்சு வழிஞ்சு விழுந்துட்டு இருக்குமா. சோ அப்படி வந்து இன்னசென்ட்டா வந்து பிரின்சஸ் இல்லையா சீதா, ஜனகரோட பிரின்சஸ். சோ அப்படி இருக்கிற சீதாவெல்லாம் அவர் கூட்டிட்டு போறது அவ்வளவு கஷ்டமா இருந்தாலும், சீதாவும் சரி ராமரும் சரி என்ன கஷ்டமா இருந்தாலும் தர்மத்தை வந்து நம்ம விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதுல வந்துட்டு எவ்வளவு அழகா அவர் வந்துட்டு வாழ்ந்து காட்டினாரு. சோ அதனாலதான் இன்னைக்கு மாதாஜி சொன்னாங்க ராமா அயன, அதாவது ராமர் காட்டிய வழி. சோ நம்ம வந்து பகவான் எப்பவுமே இமிட்டேட் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. ஆனா அவர் வந்து எப்படி அவர் என்னென்ன சொல்லியிருக்காரோ அதை ஃபாலோ பண்ணணும். சோ அத மாதிரி இங்க நம்மளுக்கு வந்து பகவான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நானே வந்துட்டு இந்த மாதிரி தர்மத்தை வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னா கண்டிப்பா இந்த உலகம் வந்து நாசமாயிடும் அப்படின்ட்டு வந்துட்டு இந்த கிருஷ்ணர் சொல்றாரு. சோ சொசைட்டி கொலாப்ஸ் ஆகும்போது என்னவாகும், எல்லாருமே வந்துட்டு இன்னும் இந்த மாதிரி நிறைய பாவ கதைகளை செஞ்சு செஞ்சு திருப்பி இந்த சைக்கிள்லயே வந்துட்டு கஷ்டப்படுவாங்க. எப்படி நம்ம கவர்மெண்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணல அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு. பனிஷ்மெண்ட் அதாவது நார்மல் ஜெயில ஃபர்ஸ்ட் போடுவாங்க. நார்மல் ஜெயிலே அதை ஃபாலோ பண்ணாதப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த கடுங்காவல் போடுவாங்க. அதுலயே நம்ம ஃபாலோ பண்ணாம நிறைய பிரச்சனை பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, ஃபைனலா வந்து தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்க. சோ அதே மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு லைட்டா நம்ம என்ன பண்றோம், இவ்வளோ யுகம் தாண்டி இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம். சோ நம்ம இப்பவும் வந்துட்டு நம்ம சொன்ன பேச்சு கேட்காம நம்ம வந்து இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுக்கு திருப்பி இந்த கலியுகத்தோட எண்டு வரைக்கும் நம்ம திருப்பி கஷ்டப்பட்டு திருப்பி அடுத்த யுகத்துல வந்து நம்ம மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும். சோ பகவான் வந்துட்டு இதெல்லாம் நம்மள வந்து அவரு ஏன் கொடுக்குற, எதுக்கு அப்ப பனிஷ்மெண்ட் வைக்கிறா அப்படின்னா அவருக்கு நம்மள பிடிக்காம இல்ல, எப்படியாவது வந்துட்டு நானும் இப்படி வாழ்ந்து காட்டுறேன், இதையாவது ஃபாலோ பண்ணிட்டு நம்ம வந்து இந்த ரியாக்ஷன்ஸ்ல இருந்தெல்லாம், அதாவது நம்ம கர்ம வினைகள்ல இருந்து தப்பிச்சு திருப்பி நம்ம வந்து நம்ம வைகுண்டத்துல போய் சேர்றதுக்காக பகவான் வந்துட்டு கஷ்டப்படுறாரு. ஹரி ஓம் தத் சத். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, அந்த லார்ட் பரமேஸ்வர சிவன் வந்து பாவம் அது எந்த ஸ்லோகம்னு சொன்னாங்க பாகவதத்துல? பாகவத புராணத்துல ஸ்லோகா நம்பர் ஒரே நிமிஷம் பிரபுஜி. 8.7.40 பிரபு. Thank you மாதாஜி. 8.7.40. Thank you மாதாஜி. 8.7.40. Thank you. இப்படி நிறுத்தி சொல்லிட்டு சிவபெருமான் வந்து அந்த விஷத்தை பருக போறாரு. சாப்பிடுறாரா? அந்த அளவுக்கு அவரோட மனம் சாஃப்ட் ஆனது. இன்னைக்கு அதை பிரசன்ட் பண்றேன். Thank you மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, இந்த 4 இது சொன்னீங்க, இந்த பிரம்மச்சாரியம், இன்னும் ஏதோ 2 சொன்னீங்க வர்ணம், அந்த இதுல அது என்ன மாதாஜி? ஆசிரமங்கள் மாதாஜி. அதாவது ஃபர்ஸ்ட் பிரம்மச்சரியம், அதாவது நம்ம வந்து பிரம்மச்சரியத்துல வந்து நம்ம எல்லாமே வந்து படிச்சு, அதாவது கட்ட பிரம்மச்சரியம் எந்த விதமான வேற தொடர்புகளும் வச்சுக்காம இருக்கிற ஒரு ஆசிரமம். இதுக்கப்புறம் கிரகஸ்த ஆசிரமம்ல திருமணம் எல்லாம் செஞ்சு தர்மத்துப்படி தன்னோட குடும்பத்தை வந்து அவங்க கூட்டிட்டு எடுத்துட்டு போகணும். கிரகஸ்தாக்கு அப்புறம் வனப்பிரஸ்தாத்துல அவங்க குடும்ப பற்ற வந்து விட்டுட்டு அப்போயும் தன்னோட வைஃபோட எல்லாம் இருப்பாங்க. பட் ஸ்டில் ரொம்ப இந்த அட்டாச்மெண்டா, காசு சம்பாதிக்கணும், பிள்ளைய பார்க்கணும், பேர பிள்ளைய பார்க்கணும் அப்படின்லாம் இல்லாம அப்ப வந்து டிவோஷனல் லைஃப்ல வந்து அவங்க ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. இது வனப்பிரஸ்தா. அதாவது ஃபாரஸ்ட்ல இருக்கிறது வந்து நம்ம இப்ப வீட்டுல இருக்கும் போது எப்படி நம்ம ஃபாரஸ்ட்ல இருக்கிற மாதிரி பிஹேவ் பண்ணுவோம், அந்த மாதிரி அவங்க டிட்டாச்சா இருப்பாங்க பௌதிக விஷயங்கள்ல இருந்து. ஃபைனலா சன்னியாசத்துல வந்துட்டு அவங்க தனியா இருக்கிறது, ஒரு வந்து தனியா இருந்து அவங்க டிவோஷனை பிராக்டிஸ் பண்ணி பகவான் கிட்ட போய் சேர்றதுக்காக, அது வந்து கடைசி ஆசிரமம். தபஸ்லாம் இருக்கிறது வந்து கடைசியா மாதாஜி? தபஸ் இருக்கிறது கடைசி, லாஸ்ட் ஸ்டேஜ், 4th. ஆமா மாதாஜி. பட் தபஸ் இருக்கிறது மட்டும்தான் இல்ல,
அதாவது இல்ல எந்த தபசே விதமான பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? திருவண்ணாமலையில எல்லாம் இருக்காங்கல்ல, கம்ப்ளீட்டா இருக்காங்க, ஹிமாலயாஸ்ல எல்லாம் ஆமா இருக்காங்கல்ல, they don't come back actually, ஆமா அந்த மாதிரி. ஆமா ஓகே. அவங்க ஆல்ரெடி வந்து அந்த சன்னியாசம் அந்த ஒரு ஸ்டேட்ல தான் இருக்காங்க. பட் சன்னியாசம்ங்கிறது தபஸ் இருக்கிறது மட்டும் கிடையாது. எந்நேரமும் பகவானை வந்து மனசுல வச்சுட்டு நம்ம எந்த ஒரு காரியமும் பண்ணிட்டு இருக்கிறது. ஓகே. அதாவது அதுல நம்ம பிரச்சாரம் பண்றதா இருக்கலாம், தனியா போய் தபஸ் இருக்கிறதா இருக்கலாம், இல்ல ஃபுல் நேரமும் வந்துட்டு நம்ம பகவானோட நாமத்தை ஜபிக்கிறதா இருக்கலாம், எப்படினாலும். ஆனா அவங்க பௌதிகமா எந்த ஒரு தொடர்பும் அவங்க வச்சுக்க மாட்டாங்க. அப்ப பிரம்மச்சாரியம், கிரகஸ்தா, அதுக்கப்புறம் வனப்பிரஸ்தா, இன்னொன்னு லாஸ்ட் என்ன சொன்னீங்க? சன்னியாசம். சன்னியாசம். ஓகே. கடை 4th ஸ்டேஜும் சன்னியாசம். ஓகே. அதுக்கு வேற ஆமா ஏதோ ஒரு மாதாஜி. வேர்டு யூஸ் பண்ணீங்க மாதாஜி நீங்க. சன்னியாசம் தான் சொல்லியிருப்பேன் மாதாஜி. துறவியா? வேற ஆசிரம் என்ன ஏதோ மாதாஜி? சொன்னீங்க. ஆசிரம் ஏதோ சொன்னீங்க. ஆசிரமம் அப்படின்னு சொன்னேன். அதாவது வர்ணங்கள்னா இந்த அதாவது பிராமணா, சத்திரிய, வைஷ்ய, சூத்ராங்கிறது வர்ணங்கள். ஆசிரமம்னா என்னன்னா ஒருத்தர் இருக்கும் இடம் இல்லைன்னா அந்த சுச்சுவேஷனை வந்து ஆசிரமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. சோ ஆசிரமம்ங்கிறது வந்துட்டு இந்த 4 விஷயங்கள்: பிரம்மச்சரியம், கிரகஸ்தா, வனப்பிரஸ்தா, சன்னியாசா. இது 4த்தையும் ஆசிரமம் அப்படின்னு சொல்லுவாங்க. வசிக்கும் இடம் இல்லையா மாதாஜி? வசிக்கும் இடம். வசிக்கும் இடம். எஸ், தேங்க்யூ ராதாராணி மாதாஜி. தேங்க்யூ. ஆசிரமம்ங்கிறது வசிக்கும் இடம் அப்படிங்கறதோட அர்த்தம். வர்ணங்கள் வந்து குணங்களின் அடிப்படையில் 4. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி. ஒருத்தவங்களோட தேங்க்யூ மாதாஜி. சோ ஒருத்தவங்களோட குணங்கள் அண்ட் அவங்களோட டியூட்டிஸ், செயல், ஆக்குபேஷன் இதெல்லாம் வச்சு வர்றது வந்து வர்ணங்கள் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே சரி, கிருஷ்ணா. வேற யாருக்காவது ஏதாவது பாயிண்ட் ஷேர் பண்ணோம் இல்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஹரே ஹரே கிருஷ்ணா. எஸ் மாதாஜி, இன்னைக்கு நம்ம லலிதா மாதாஜி கிளியரா கேட்கல எனக்கு. பட் நீங்க ரீகேப் போலாம்னு சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே மாதாஜி. ஓகே, எஸ், இன்னைக்கு நம்மளுக்கு ரீகேப் வந்துட்டு ரேவதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. மாதாஜி. தண்டோத் மாதாஜி வீடியோ ஆன் பண்ண முடியுமா? நான் உங்களை ஸ்பாட்லைட் பண்ணலாம். ஓகே மாதாஜி. ஓகே மாதாஜி. வெரி குட். போன ஸ்லோகாவில் அக்கறையுடன் கடமைகளை செய்ய வேண்டும் என்றார். இந்த ஸ்லோகாவில் கடமைகளை செய்யாவிடில் இந்த உலகம் சீரழிந்து விடும். வர்ணசங்கரா, தேவையற்ற ஜனங்கள் உருவாக காரணமாகிவிடும். ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும்? பொறுப்பாகவும் அனைவரையும் வழி நடத்துபவராகவும் பொறுப்பாளியாகவும் இருக்க வேண்டும். பகவானே வர்ணங்கள் ஆசிரமங்களில் எப்படி வாழ வேண்டும் என்று பகவானே வாழ்ந்து காட்டினார். எடுத்துக்காட்டாக சீதாராமன், கிருஷ்ணர் அவங்கள கூட நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி நம்மளோட கடமையை ஒழுங்கா செஞ்சுக்கிட்டு வாழ்ந்தோம்னா நம்ம முக்தியை அடையோம்ட்டு சொல்லியிருக்காங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சூப்பர் மாதாஜி. கிறிஸ்பா டக் டக் டக்னு அப்படியே 4 பாயிண்ட்ல சூப்பரா சொன்னீங்க மாதாஜி. தேங்க்யூ ரேவதி மாதாஜி. வெரி குட். ஹரே கிருஷ்ணா. ஹரே போல். ஹரே கிருஷ்ணா. ஹரே போல். சரி, வேற யாருக்காவது ஏதாவது பாயிண்ட் ஷேர் பண்ணுமா? இல்ல நம்ம வாஞ்சாக்கள் பேச சொல்லிடலாமா? ஹரே கிருஷ்ணா. சரி, நம்ம அப்ப வாஞ்சாக்கள் பேச சொல்லிட்டு நம்ம ஸ்லோகத்துக்கு போலாம். वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। अनंत कोटि वैष्णव की जय, प्रभुपाद की जय, गुरु महाराज की जय, निताय गौर प्रेमानंदे। हरि हरि बोल। हरे कृष्ण।